வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 6 இன்னைக்கு நேஷனல் ரிமெம்பரன்ஸ் வைலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு டேவான செய்கிறாங்க. இது 1989 நடந்த ஒரு படுகொலை சம்பவம் தாங்க. இது எக்கோல் பாலிடெக்னிக் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுவாங்க. மார் லெவைன் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் வெளில போக சொல்லிட்டு பெண்களை நோக்கி துப்பாக்கியில் சுட ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் கிட்டத்தட்ட 14 பெண்கள் இறந்து போகிறாங்க. 20 நிமிஷம் தொடர்ந்து நடந்த அந்த துப்பாக்கி சூடுகளில் 10 பெண்கள் 4 ஆண்கள் உட்பட காயமும் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவர் யார் என்ன ஏதுன்றதை பற்றியான ரிசர்ச்லாம் எடுக்க சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தையை இழந்திருக்காரு. அம்மா தான் நர்சிங்லாம் பண்ணி இவங்களை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தொடர்பு இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க அந்த வேலையை டைம் ஸ்பெண்ட் பண்ண குழந்தைங்களோட அந்த டைம்ன்றது கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இவங்களுடைய சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னியஸ்திரியாக மாறிட்டாங்க. அதனால் ஒரு தனிமையான ஒரு பர்சனாக மாறிட்டார். தன்னுடைய வாழ்நாளில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது இந்த ஃபெமினிஸ்ட்வாதிகள்லாம் இருக்காங்களே, அவங்களால அவங்க பண்ணுற விஷயங்களால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்றதை ஒரு வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்காரு. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்க கதைகள், அதை பற்றியான சித்தரிப்புகள்ன்றது போக ஆரம்பிச்சிது. கடைசியாக ஒரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 கடிதங்கள் எழுதி வச்சு போயிருக்காரு. அந்த கடிதம் என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கவர்மெண்ட் வெளியிட மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் வெளியிட்டாங்க. சில பத்திரிகையாளர்களும் அதை பற்றி ஒரு சில குறிப்புகளையும் வெளியிட்டாங்க. அதன் மூலமாக இவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு இந்த ஃபெமினிஸ்ட்டுகளால். அதுவும் 19 பேர் ஒரு வெளிப்படையாக கொல்லணும்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சிருக்காராம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க ஒரு பெண்ணியத்துக்கு மேலே இவருடைய எதிர்ப்பு அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சின்ன வயசுல தனிமையிலேயே இருந்த ஒரு பர்சனாக வேற இருந்ததுனால இவருக்கு அந்த பெண்கள் மீதான கோபம்ன்றது எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி அவங்க மேலே ஒரு பெரிய கோபத்தை உருவாக்கிட்டு அதுதான் இது காரணம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கெலாம் வந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது பெண்கள் மீதான ஒரு பெரிய வன்முறையாக பார்க்கப்படுது. அதனால தான் கிட்டத்தட்ட 57 நாடுகளினுடைய ஆதரவோட இன்றைக்கி நேஷனல் ரிமெம்பரன்ஸ் வைலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க கனடா டிசம்பர் 6. நெக்ஸ்ட் இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேன்னு சொல்லிட்டு அஜர்பைஜானில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 2006 இல்காஹம் அலியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். 1881 நோபல் பிரதர்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக முறையாக அந்த தொலைபேசி இணைப்புகள்லாம் கொடுக்கறதுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் மூலமாக இந்த டிசம்பர் 6 அது முறையாக வெளியிடவும் பட்டுச்சு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தலைமை பொறியாளர்கள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த லைன், அதாவது தொலைபேசி லைன்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3.7 கிலோமீட்டருக்கு இந்த விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இதுதான் அவங்க நாட்டினுடைய முதல் அந்த தொலைபேசி இணைப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சோவியத் யூனியன்லாம் ஒழிஞ்சதுக்கப்புறம் 2004 அவங்க நாட்டில் இதனுடைய வளர்ச்சின்றது அபரிவிதமாக வளர ஆரம்பிச்சு நீங்கள் இந்த கம்யூனிகேஷனில் ஒரு பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அது முறையாக தொடங்கின அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணி தான் இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேன்னு சொல்லிட்டு அஜர்பைஜானில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 6. நெக்ஸ்ட் இன்றைக்கி செயின்ட் நிக்கோலஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 16 நாடுகளில் கொண்டாடுறாங்க. நம்ம நேற்றே சொல்லியிருப்பேன். இந்த செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்கத்தினுடைய ஒரு பிஷப்பாக இருந்தவர். அவர் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்குறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவர் சார்ந்து கிரம்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனையும் அவர் உதவியாளராக மக்கள் உருவாக்க ஆரம்பித்தாங்க, ஒரு கற்பனை கதாபாத்திரமாக. அவங்க இந்த குழந்தைங்களாம் தப்பு பண்ணுறதுல தட்டி கேட்பாங்க அப்படின்ட்டு அதை தான் இப்போ சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த சேம் கான்செப்ட் தான். அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த 6 அதே ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 19 செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மார்ஷல் ஐஸ்லாண்டில் காஸ்பல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க, நற்செய்தி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இந்த மார்ஷல் ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 29 பவளத்தீவுகள், 5 முக்கியமான தீவுகள் உட்பட கிட்டத்தட்ட 1220 சிறிய தீவுகள் உட்பட இந்த பகுதிகளாக சேர்ந்தது தான் இந்த மார்ஷல் ஐஸ்லாண்டு. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா 97% நீர் இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான். ஏன்னா அந்த நாட்டினுடைய உட்பகுதி எல்லாமே ஃபுல்லாக எங்கே திரும்பி பார்த்தாலும் தனியாக தான் இருக்கும். அதில் நடுவில் தான் இந்த மக்கள் சின்ன குடியேற்றங்களை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நாட்டினுடைய பெரிய பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா அந்த சூறை மீன்களை பதப்படுத்துறது, அதுக்கப்புறம் அந்த கடல் சார்ந்த வளங்களை யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தான் போகுது. இவங்க நாட்டில் ஆக்ட் 2018 சொல்லிட்டு ஒரு ஆக்ட் 2018 போட்டாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கிரிப்டோ கரன்சி, அந்த டிஜிட்டல் கரன்சியை வெளியிட்டாங்க. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கிற கரன்சியை வெளியிட்டது அப்படின்னா இந்த நாடு தான். அது தொடர்ந்து இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் ஆஸ்ட்ரோனேசியர்கள் தான் ஃபஸ்ட் டைமாக குடியேறி இருக்காங்க. அதுக்கப்புறமா சீனா, பிலிப்பைன்ஸ், அமெரிக்காவை சார்ந்தவங்களாம் குடியேறினாங்க. இப்படி குடியேறினவங்களில் 1857 அமெரிக்க மிஷினரிகள் உள்ள முறையாக அவங்களுக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் மூலமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட 55% இந்த ப்ரொட்டஸ்டன்ட்டுகள் இருக்காங்க. ப்ரொட்டஸ்டன்ட்டுகள்லாம் நான் சொல்லியிருப்பேன், கிறிஸ்துவனுடைய இன்னொரு பிரிவு. இவங்க அந்த சமாதானம், அதாவது எந்த ஒரு தப்பு பண்ணாலும் கடவுள் மன்னிப்பார் அப்படின்ற கான்செப்டை ஏற்றுக்காதவங்க, அதை மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது பிடிக்காத ஒருத்தவங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில மதங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க நாட்டில் முறையாக 1857 அந்த கிறிஸ்டியானிட்டி கொண்டு வந்த அந்த ஒரு நாளை தான்
நற்செய்தி நாள் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் ஐஸ்லாண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 6. நெக்ஸ்ட் இன்னைக்கு கானாவில் ஃபார்மர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. கானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே விவசாயன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் இதில் பெரிய சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்த போதும் அவங்கள பாம் ஆயில், ரப்பரு, அப்புறம் இந்த புகையிலை, பருத்தி, கரும்பு, கோகோ, மரவள்ளி கிழங்கு இதுதான் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அதில் இந்த கோகோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக அவங்க நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற ஒரு விவசாய பொருளாக பார்க்கப்படுது. 1983 பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு இந்த கிராமப்புறங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 35% வறுமையில் இருக்கிறாங்களாம். ஸோ ஆப்பிரிக்காலேயே பார்த்தீங்கன்னா 2வது அதிகமாக மக்கள் இருக்கக்கூடிய இடமும் இதுதான். ஸோ இதில் விவசாயத்துக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க, இதுக்காக திட்டங்கள்லாம் போட்டாங்க. 1985 இது ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் இதை அங்கீகரித்து இதுக்கான ஒரு டேவாக அவங்க கொண்டாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கானால ஃபார்மர்ஸை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 6. நெக்ஸ்ட் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேவை ஃபின்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபின்லாந்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் நூற்றாண்டுகளில் ஸ்வீடனுடைய ஒரு பகுதியாக அது மாறிச்சு. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் ரஷ்யா வந்து ஒரு பெரிய போர்லாம் நடந்திருந்த சமயத்தில் ஸ்வீடனில் தோற்று போக இவங்க ஒரு தனியான ஒரு பகுதியாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தன்னாட்சி இயக்கமாகவே அப்படி இருந்துகிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு சுதந்திர பிரகடனம் வேணும்னு சொல்லி 1917 ஏற்றப்பட்டுச்சு. ஸோ அதன் மூலமாக இன்றைக்கி அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஈவினிங் வரைக்கும் அந்த கொடி பறக்கும் எல்லாருடைய கட்டிடங்கள்லையும் எல்லா பகுதிகள்லையும். அண்ட் ஈவினிங் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேரை கெஸ்ட்டாக கூப்பிட்டு அந்த மாளிகைகளில் அவங்களுக்கு சிறப்பு விருந்துகள்லாம் கொடுக்குறதுன்னு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 6. முடிந்தால் சாதனை என உலகம் பாராட்டட்டும், முடியாவிட்டால் சிறந்த முயற்சி என மனம் அமைதி கொள்ளட்டும். பிறரினுடைய ஆதரவில் வெற்றி வாழ்கிறது, பிறரினுடைய நிராகரிப்பில் முயற்சி வாழ்கிறது. அவ்வளோதான். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க. விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.